ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது சென்னா மசாலா. இது சோளா பூரி நான்கெலாம் ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு சென்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த சென்னாவை குக்கரில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, சென்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக பருப்பு கடையிற மத்தை வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி போடுறதுனால இது கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ரஃபாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பழுத்த 2 தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிது அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலில் நம்ம வேக வச்சிருந்த சென்னாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க. அதோட ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.